வணக்கம் தமிழ் மக்களே. இன்று நாம் பயணிக்கப் போகும் இடம் இந்திய கலையின் பேரரசு என அழைக்கப்படும் கஜுராஹோ கோயில்கள். உலகமே வியக்கும் சிற்பங்களும் பாரம்பரிய கலை வழிகளும் ஆன்மீக தன்மையும் கலந்து கொண்ட ஒரு மகத்தான வரலாறு. வீடியோ முழுவதும் பாருங்க, உங்கள் பார்வையை மாற்றக்கூடிய பயணம் இது. கஜுராஹோ கோயில்கள் முழுமையான வரலாறு. இடம் மத்திய பிரதேச மாநிலத்தின் சட்டர்பூர் மாவட்டத்தில் உள்ள கஜுராஹோ. வரலாறு: பணிபுரிந்தவர் சந்தேலர் அரசர்கள். கட்டுமான காலம் 950 CE முதல் 1050 CE வரை. மொத்த கோயில்களின் எண்ணிக்கை அப்போது சுமார் 85. இன்றும் நிலைத்துள்ள கோயில்கள் சுமார் 25. சந்தேல வம்சம் யார்? சந்தேலர்கள் 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை மத்திய இந்தியாவில் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் சைவமும் வைணவமும் மற்றும் ஜெயின மதத்தையும் ஆதரித்தனர். யசோவர்மன் மற்றும் தன்குதேவா போன்ற ராஜாக்கள் முக்கிய கோயில்கள் கட்டினர். கட்டிடக்கலை: நாகரபாணி வட இந்திய கோயில்கள் பாணியில் கட்டப்பட்டது. உயரமான கோபுரங்கள், உயரமான மேடையில் அமைக்கப்பட்ட கோயில்கள். முக்கிய பகுதிகள்: மண்டபம், நுழைவுமனை, கருப்பகுதி, மூலஸ்தானம், கலசத்துடன் கூடிய கோபுரம். காமச்சிற்பங்கள். பொருள் என்ன? கோயில்களில் 10% சிற்பங்கள்தான் காமக்காட்சிகளை உள்ளடக்கியவை. இவை பாசாங்குமானவை அல்ல, தத்துவார்த்தம் நிறைந்தவை. குறிக்கோள்கள்: தந்திரிக மரபு, ஆன்மீகம் மற்றும் உலகியலின் சமநிலை. காமம் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு முக்கிய குறிக்கோள். இவை கருப்பகுதியில் இல்லை, வெளிச்சுவரில் மட்டுமே உள்ளன. மத முக்கியத்துவம்: சிவன், விஷ்ணு மற்றும் ஜெயின தீர்த்தங்கரர்கள் ஆகியோருக்கே பெரும்பாலான கோயில்கள் அர்ப்பணிக்கப்பட்டவை. இனமத சகிப்புத்தன்மையின் உதாரணமாக இந்து ஜெயின கோயில்கள் அருகருகே இருக்கின்றன. மறைந்து போனதும் மீண்டும் கண்டுபிடித்ததும்: 14ஆம் நூற்றாண்டுக்குப் பிறகு கோயில்கள் பயன்பாட்டில் இல்லாமல் போனதால் காடுகளில் மறைந்தன. 1838இல் ஆங்கில இந்தியர் T.S. பர்ட் என்பவர் இந்த கோயில்களை மீண்டும் கண்டுபிடித்தார். ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தற்போது பாதுகாக்கிறது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய களமாக 1986இல் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் பட்டம் பெற்றது. இந்திய கலையும் கட்டிடக்கலையும் தத்துவமும் கொண்ட பன்முக கோயில்கள். கஜுராஹோ கோயில்களின் முக்கிய சிறப்புகள்: 1. உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. 1998இல் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்டாக்கமான இவை இந்தியாவின் மிகவும் முக்கியமான பன்முக கலாச்சார சின்னங்களில் ஒன்று. 2. நாகர கட்டிடக்கலை. இந்த கோயில்கள் வட இந்திய ஹிந்து கட்டடக்கலை வடிவத்தில் நாகரா ஸ்டைல் கட்டப்பட்டவை. மத்திய கோபுரங்கள் பனம்பழ கொம்பு போல் மேலே சென்று மெதுவாக கூம்பாக முடிகின்றன. 3. காம சிற்பங்கள். கஜுராஹோ கோயில்கள் உலக புகழ் பெற்றவை அதிலுள்ள அழகான காமசூத்திர சிற்பங்களால். ஆனால் இது கோயில்களின் சில சுவர்களில் மட்டும் காணப்படும். மனித வாழ்க்கையின் அனைத்து நிலைகளையும், தியானம், கலை, காதல், ஆன்மீகம் ஆகியவையும் இந்த சிற்பங்கள் பிரதிபலிக்கின்றன. 4. பல்வேறு தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. இந்த கோயில்கள் சைவவும் வைணவவும் மற்றும் ஜெயின மத தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. இதன் மூலம் அந்த கால இந்தியாவின் மத சகிப்புத்தன்மையை நன்கு காணலாம். 5. சிற்பக்கலை கவிஞர்கள் உருவாக்கம். இந்த கோயில்களில் உள்ள சிற்பங்கள் மிகவும் நுணுக்கமானவை. மனித உடல், நடனம், இசை, காதல் ஆகிய அனைத்தையும் மிக சிறந்த விதத்தில் வடித்துள்ளனர். மொத்த கோயில்களின் எண்ணிக்கை: மொத்தம் 85 கோயில்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இப்போது சுமார் 22 கோயில்கள் மட்டுமே நிலைபேறாக உள்ளன. 7. சந்தேல வம்சத்தின் ஆட்சி நினைவாக. இந்த கோயில்கள் சந்திர வம்ச ராஜாக்கள் கட்டியவை, குறிப்பாக யசோவர்மன் மற்றும் டங்குதே போன்றவர்கள். 8. சுற்றுலா மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம். இது ஒரு உலகளாவிய சுற்றுலா தலமாகவும் பாரம்பரிய ஆன்மீக கலாச்சார அனுபவங்களுக்கான இடமாகவும் விளங்குகிறது. வணக்கம். இந்த வீடியோ மூலம் கஜுராஹோ கோயில்களின் வரலாறும் சிற்பக்கலையின் பெருமையும் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது ஒரு கோயில் மட்டுமல்ல,
பாரத கலை பண்பாட்டின் பெரும் பொக்கிஷம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல கோயில்கள் வரலாறுகள் வரப்போகுது. வணக்கம், மறுபடியும் சந்திப்போம். நன்றி.